வாஞ்சையோட இருக்கிற இல்லைஎன்றால் வாஞ்சையினாலே வருகிற 3 விதமான ஆசீர்வாதத்தை இன்னைக்கு உங்களோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 23ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 23ஆம் சங்கீதம் 1வது வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாஞ்சையை குறித்து வேதம் ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமா இந்த இடத்துல இருக்குது. சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தர் மேல் மிகவும் வாஞ்சை உள்ளவன். ஆனால் அவனோடு கூட பிறந்த சகோதரர்கள் தங்களுடைய சரீரத்தை வளர்த்துவது, தங்களை அழகுபடுத்திக் கொள்வது, ராஜாவுக்கு முன்பாக நிற்பதற்காக அவருடைய வாஞ்சை எல்லாம் உலகத்துக்குரியவைகளிலே இருந்தது. ஆனா சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் அவனுடைய வாஞ்சை எப்படி இருந்துச்சுன்னா கர்த்தர் மேலே அவனுக்கு வாஞ்சையா இருந்தது. அப்போ இதனால அவனுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். இவனுடைய வாஞ்சையை குறித்து நம்ம வாசிப்போமே. ஆனால் 26ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எடுத்துக்கொள்ளலாம். 26ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கி இருக்கும் வாசஸ்தலத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன். 42ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமே. ஆனால் 42ஆம் சங்கீதம் 1வது வசனம், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. நீங்கள் 63ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிப்பீர்களானால், இனி ஒன்று 84ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்பீர்களானாலும், 119ஆம் சங்கீதம் 40வது வசனத்தை வாசிப்பீர்களானால், 119ஆம் சங்கீதம் 131வது வசனத்தை வாசிப்பீர்களானால், இந்த வசனங்களில் எல்லாம் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தர் மேல் வாஞ்சையா இருந்தான். ஆண்டவர் மேல் வாஞ்சையா இருந்தான். சோ ஆண்டவர் மேல் வாஞ்சையா இருந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, அவனுடைய சகோதரர்களை பார்க்கிலும் ஆண்டவர் அவனை கனத்தினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் கவனிங்க. ஆண்டவர் வாஞ்சையா இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முதல் என்ன ஆசீர்வாதத்தை கொடுப்பார் அப்படின்னா, உங்களோடு கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர் வேண்டும் என்றாலும் இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரர்கள் எத்தனை 1000 பேர் வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனா கர்த்தரிடத்தில் வாஞ்சையா இருக்கிற ஒரு பிள்ளைய கர்த்தர் சகோதரர்கள் நடுவிலே கர்த்தர் உங்கள் தலையை கர்த்தர் நிமிர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்கள். ஒருவேளை என் சகோதரனை மாதிரி நான் படிக்கல, என் சகோதரனை மாதிரி எனக்கு ஞானம் இல்ல, என் சகோதரனை மாதிரி எனக்கு திறமை எதுவுமே இல்ல, என் வீட்டிலேயே என் சகோதரன் தான் ரொம்ப நல்லா படிச்சவன், என் சகோதரி தான் நல்லா படிச்சவா, அவளதான் எங்க அப்பா மெச்சிக்குவாரு, அவங்களதான் எல்லாரும் தட்டி கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, நீங்க மட்டும் ஆண்டவரிடத்தில் வாஞ்சையா இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் சகோதரர்களுக்கு முன்பாக நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி உங்கள் சகோதரர்களை பார்க்கலும் உங்கள் சொந்தங்களை பார்க்கலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை மிகவும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ நீங்கள் வாஞ்சையா இருக்கிறதுனாலே முதல் ஆசீர்வாதம் சகோதரர்கள் நடுவிலே உயர்வு. நீங்கள் இன்னொரு மனுஷனையும் வேதத்தில் வாசிக்க முடியும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திலே 37ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 37ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, யாக்கோபனுடைய சன்னதியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரத்திகளோட இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். நன்றாய் கவனிங்கள். இந்த
யாக்கோபுக்கு வேதம் சொல்லுகிறது, இவனுக்கு யோசேப்புக்கு 17 வயது. இந்த யோசேப்புக்கு தன்னுடைய 17 வயதுல தன் கூட பிறந்த சகோதரர்கள் அக்கிரமம் பண்ணுகிறார்கள். தன்னுடைய தகப்பனார் கொடுத்த ஆடுகளை அவர்கள் ஓட்டி கொண்டு போய் திடீர்னு அவங்களுக்கு சாப்பிடலாம்னு தோணும் போது அங்க இருக்கிற விறகுகள் எல்லாம் எடுத்து வச்சு ஆடை ஏதாவது ஒண்ணு அடிச்சு அதை எடுத்து சுட்டு சாப்பிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு மேய்ப்பன் என்கிறவன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவன். அவங்களுக்கு தன்னுடைய தகப்பனிடத்துல போய் சொல்றாங்க, அப்பா இந்த மாதிரி கரடி சாப்பிட்டுருச்சு, சிங்கம் சாப்பிட்டுருச்சு, ஒரு ஆடு காணாம போயிருச்சு, ஒரு ஆடு குழிக்குள்ள போயிருச்சு. இவர்கள் அக்கிரமம் செய்து தன்னுடைய தகப்பனாரை ஏமாற்றினார்கள். அவர்களுடைய வயசுலே இருந்த யோசேப்பு வேதம் சொல்லுகிறது 17 வயசுல. அதான் நீங்க வளர்ந்ததற்கு பிறகு கண்டிப்பா வாஞ்சியாதான் இருப்பீங்க. இங்க இருக்கிற நிறைய அம்மாங்க பாத்தீங்கன்னா திருச்சபையில எந்த கூட்டம் நடந்தாலும் எந்த இரவானாலும் வந்துருவாங்க. அவர்களுக்கு வேலையே சர்ச்சுக்கு வரதா அவங்க ஒரு பெரிய இது. அவங்க வாஞ்சியா வருவாங்க. ஜெபம் நடக்காதா, ஜெபம் நடக்காதா. நல்லா கவனிங்க வாலிப தம்பியும் தங்கச்சி, நல்லா கவனிங்க. நீங்க பெரியவர்கள் ஆனதற்கு பிறகு நீங்க வாஞ்சியா இருந்தா போதாது. அது எதனாலே வருகிற வாஞ்சைன்னா உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் வரும், நிறைய பிரச்சனை, நிறைய சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை ஜெயிப்பதற்காக நீங்கள் வருவீர்கள். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இளம் வயதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத போது யார் கர்த்தரிடத்தில் வாஞ்சையா இருக்கிறீர்களோ, உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் நம்புகிறேன். அந்த 17 வயசுல யோசேப்பு வாஞ்சையா இருக்கிறான். தப்பு பண்ணக்கூடாதுப்பா, கர்த்தருக்கு விரோதமா தப்பு பண்ணக்கூடாது. அதன் நிமித்தமாய் அவன் சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். அவனை பகைக்கிறது கூட அவன் பெருசா எடுக்கல. சரி பரவாயில்ல, என்ன பகைச்சாலும் பரவாயில்ல, என்ன திட்டுனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவரை நேசிக்கிறதுனால தான் நீங்க பகைக்கிறீங்க, பரிசுத்தமா வாழ சொல்றதுனால தான் நீங்க பகைக்கிறீங்க, பரவாயில்ல பரவாயில்ல, அதை ஏற்றுக்கொண்டான். இப்பொழுது ஒரு நாள் வருகிறது, தன் சகோதரர்களுக்கு முன்பாக யோசேப்பு ராஜாவாய் அலங்கரிக்கப்பட்டான். ஆமென் சொல்லுங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை, உன் சகோதரர்களுக்கு முன்பாய் நீ குறைந்து காணப்படலாம். உன் சகோதரன் அவன் ஆண்டவரை தேடவே இல்லை, உன் சொந்தம் ஆண்டவரை தேடவே இல்லை. ஆனா அவங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்குது, அவங்க எல்லாத்திலையும் வின் பண்ணிடுறாங்க, அவர்களுக்கு எல்லாம் அவங்க பாஸ் பண்ணிடுறாங்க, அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது. ஆனா ஆண்டவரை தேடுகிற, ஆண்டவரை வாஞ்சிக்கிற நீங்க ஒருவேளை பின்னாடி இருக்கலாம், ஒருவேளை இங்க சோர்ந்து போய் இருக்கலாம். பாஸ்டர், நான் ஆண்டவரை தான் நான் நம்பினேன், நான் ஆண்டவரை தானே உறுதியா பிடிச்சேன், நான் அவங்க எல்லாம் படிச்சாங்க, ஆனா நான் கர்த்தரை தான் தேடினேன், எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரா? நான் கர்த்தருடைய சமூகத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், ஒரு நாள் வரும் அன்றைக்கு கர்த்தரை தேடுகிற ஆண்டவர் மேல வாஞ்சையா இருக்கிற உன்னை ஆசீர்வதிக்கிறதை உன் சொந்தங்களுடைய கண்கள் காணும், உன் கூட பிறந்தவருடைய கண்கள் காணும். கரங்களை தட்டும் போதே அந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. உன் பிள்ளையினுடைய வாஞ்சையை கர்த்தர் கனப்படுத்துகிறார். என் பிள்ளை ரொம்ப கர்த்தர் மேல வாஞ்சையா இருக்கிறானே, கர்த்தர் அவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்கள் இருதயம் சோர்ந்து போக வேண்டியதே இல்லை. ஆமென் சொல்லுங்கள். சோ எல்லாரும் நம்புங்க. முதலாவது கர்த்தரிடத்தில் வாஞ்சையா இருக்கிறதனுடைய ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்னன்னா, சகோதரர்கள் நடுவிலே கர்த்தர் நமக்கு உயர்வை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்கள். என்னுடைய சகோதரனை சர்ச்சுக்காக கூப்பிடும் போது அவன் சொல்ற வார்த்தை அப்படிதான் சொல்லுவான், உனக்கு வேற வேலை இல்லை, உனக்கு வேற வேலை இல்லை. பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டை சர்ச்சுக்கு கூப்பிடும் போது உனக்கு வேற வேலை இல்லை, அங்க போய் எவ்வளவு நேரம் உட்காந்துருக்கிறது, அங்க போய் அந்த கொட்டடிக்கிறத கேட்டுட்டு வரவா, உங்க சாமியார் பண்ற பிரசங்கத்தை கேட்டுட்டு வரவா. நான் எல்லாம் வரமாட்டேன், எனக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படி எனக்கெல்லாம் அவங்க எல்லாம் ஓடுவாங்க பாருங்களேன். எங்க ஊர்ல நிறைய மாங்காய் காய்ச்சி கிடக்கும். அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆனா எல்லா பசங்களும் பாத்தீங்கன்னா அந்த மாந்தோப்பு தான் போவாங்க. அங்க யாரும் கேட்பார்ல, அது ஒரு பெரிய காடு. அதை எடுத்துட்டு போய் கல்லுல எரிஞ்சு இங்க இருந்தே பெரிய பாக்கெட் உப்பு வாங்கிட்டு போவாங்க. அவ்வளவுதான். அந்த உப்பு வச்சு அந்த மாங்காயை சாப்பிட்டு வந்து சொல்லுவான், எப்படி இருந்துச்சு தெரியுமா, அப்படி இருந்துச்சு தெரியுமா. நாங்க அவ்வளவுதான் அந்த மாங்காயை சாப்பிட்டுட்டு அந்த ஆத்திலேயே குளிச்சோம், நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்தேன். வெறுப்பு ஏத்துறதுக்காக அப்படி சொல்லுவாங்க. அவங்களோட என் அண்ணன் சேர்ந்துருவான். போய் சேர்ந்து அவனும் சர்ச்சுக்கு வர மாட்டான். ஆனா அன்னைக்கு அவங்களுடைய பார்வைக்கு நான் கோமாளியா தெரிஞ்சேன், அவங்க பார்வைக்கு நான் பிழைக்க முடியாதவனா தெரிஞ்சேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடியும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து, என்னை உயர்த்தி, என்னை மகிமைப்படுத்தி, என் சகோதரர்களுக்கு நடுவே கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய கனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஜெபத்திலே இருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் தருவார். உங்களுக்கு வெளியே போகிறதுக்கு உரிமை உண்டு. நீங்கள் இப்பொழுது நண்பர்களோடு வெளியே போவதற்கு சகல உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஆண்டவரை தேடணும்ன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்குல்ல, வாஞ்சையா தானே இந்த ஜெபத்துல வந்திருக்கிறீங்க. கர்த்தர் கைவிட மாட்டார். அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஓ ஹalleluya. நான் நம்புகிறேன் வெகு சீக்கிரத்திலே
சகோதரர்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு உயர்வை கர்த்தர் தருவார். உங்களுடைய இருதயம் சோர்ந்து போகவே வேண்டாம். ஆமென். யாரோ ஒருத்தர் சோர்ந்து போயிருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எனக்கு என்னுடைய ஆவிக்குள்ள அப்படி ஒரு உணர்வு வருது. பாஸ்டர், என் அண்ணனை பாருங்க பாஸ்டர், இன்னைக்கு கை நிறைய சம்பாதிக்கிறான். என் குடும்பத்துல என்னுடைய சித்தப்பா பிள்ளைங்களை பாருங்க பாஸ்டர், கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. அவங்க எல்லாம் எல்லாத்துலயும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. நான் கர்த்தரையே நம்பி வாழ்ந்தேன், நான் அவருக்காகவே வாழ்ந்தேன். ஆனா என் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிருமோ, என்னுடைய நம்பிக்கை எல்லாம் போயிருமோ, என்னென்னமோ என் மனசுக்குள்ள ஓடுது. ஆனா கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். உன் கரத்தை பிடித்து கர்த்தர் சொல்லுகிறார், மகனே உன் இருதயம் கலங்க வேண்டாம், மகளே உன் இருதயம் கலங்க வேண்டாம். நீ என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் நான் உன்னை விடுவிப்பேன், அந்த கடனிலிருந்து விடுவிப்பேன். ஓ, அந்த கட்டிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். என் நாமத்தை நீ அறிந்தபடினால் நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு வாஞ்சையை தாரும். சொல்லுங்க, வாஞ்சை எனக்கு தாருங்கப்பா. விருப்பத்தை வைக்கிறவர் நீர்தானே, ஆற்றலை எனக்குள்ள வைக்கிறவர் நீர்தானே. இப்பொழுது என்னுடைய பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உங்களை தேடணும்ன்ற ஒரு வாஞ்சை வரணும், பைபிள் வாசிக்கணும்ன்ற ஒரு வாஞ்சை எனக்குள்ள வரணும். இப்பொழுது கர்த்தர் எனக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு வாஞ்சையினால் கிடைக்கிற இரண்டாவது ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்தை வாசிக்கலாமா? 25வது வசனம், 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தையே அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. இன்னொரு விஷயம், எல்லாரும் சத்தமாய் வாசிக்கலாம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. 26வது வசனத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம். 26வது வசனத்தை கூட வாசிக்கலாம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களினாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், மோசையை குறித்து இந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப அழகா எழுதி வச்சிருக்கிறார். அப்படின்னா எல்லாரும் ரொம்ப என்ன கவனமாய் கவனிங்க. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலாம். அப்படின்னா மோசைக்கு முன்பாக ரொம்ப ஜாலியான ஒரு வாழ்க்கை இருக்குது, பாவமான ஒரு வாழ்க்கை இருக்குது. அங்கே அவனோடு கூட இருக்கிற அண்ணன் தம்பி, அவனோடு கூட இருக்கிற சொந்தங்கள், அரண்மனையிலே இருக்கிற மனிதர்களுக்கு பாவம் ஒரு பெரிய விஷயமே அல்ல. அவங்க என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், அவங்களை யாருமே கேட்க முடியாது. அவர்கள் வந்து அசுத்தமான பாவத்தை செய்யலாம், அவங்களை யாருமே கேட்க மாட்டாங்க. அதே உரிமை யாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குன்னா மோசைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசையும் இப்ப தப்புன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. அவனோடு கூட இருக்கிற எல்லாருமே அப்படி உலக பிரகாரமான காரியத்துல வாஞ்சையா இருக்கிறாங்க, உலகத்துக்குரிய காரியத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனா மோசேங்கிற ஒரே ஒரு தேவ மனுஷன், யாரிடத்துல அவனுடைய வாஞ்சை எல்லாம் நான் நல்ல கறியும் சோறும் சாப்பிடணும்னு வாஞ்சை இல்லை. அவனுடைய வாஞ்சை எல்லாம் நான் வந்து இப்படி பாவத்தை செய்யணும்னு வாஞ்சை இல்லை. அவனுக்கு ஒரே ஒரு வாஞ்சை, அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பமா இருந்தா கூட அது எனக்கு போதும், அது எனக்கு போதும். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை, அவமானங்களை பாக்கியமா எண்ணினான், பாக்கியமா எண்ணினான். பரவாயில்ல, ஆண்டவருக்காக கஷ்டப்பட்ட பரவாயில்ல, ஆண்டவருக்காக அவமானப்பட்ட பரவாயில்ல. இது எதனால வந்துச்சுன்னா அவனுக்குள்ள கிறிஸ்துவை குறித்து ஒரு பெரிய வாஞ்சை. பிரதர், சிஸ்டர், என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு முன்பாக நிறைய பாவங்கள் வைக்கப்பட்டிருக்கலாம். சகலவற்றையும் அனுபவிக்கிறதற்கு உனக்கு அதிகாரம் உண்டு. நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், உங்களை யாரும் கேட்க முடியாது. நீங்க சுத்தலாம், நீங்க எங்க வேணாலும் நீங்கள் போகலாம். ஆனா எல்லாவற்றையும் விட்டு விட்டு, இல்ல பரவாயில்ல, அவமானப்பட்டா கூட பரவாயில்ல, பேச்சு வாங்கினா கூட பரவாயில்ல, நான் ஆண்டவருடைய விஷயத்தை செய்வேன் என்று இந்த ஜெபத்துல யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு இரண்டாவது ஆண்டவர் கொடுக்கிற கனம் என்னன்னா, இந்த மோசையை கர்த்தர் தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். ஆமேன் சொல்லுங்கள். அப்படி வாஞ்சையா இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் கொடுக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம், நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களை தலைமையிலே கர்த்தர் வைப்பார். உங்களை நம்பி கர்த்தர் பொறுப்புகளை கொடுப்பார். உங்களை நம்பி கர்த்தர் வேலையை கர்த்தர் கொடுப்பார். உங்களை நம்பி கர்த்தர் ஆட்களை கொடுப்பார். வெகு சீக்கிரத்திலே நீங்கள் தலைமைத்துவத்திலே இருப்பீர்கள். யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் வாஞ்சையா இருக்கிறார்களோ அவர்களுக்கு தலைமைத்துவம் தேடி வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சோ நம்பர் 2, இரண்டாவதாக வாஞ்சையினாலே கிடைக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தர் உங்களை எங்க வைப்பார் அப்படின்னா, கர்த்தர் உங்களை தலைவனாய் தலைவியாய் மாற்றுவார். இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு இது தூரமா இருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை இது என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆனா நீங்க வாஞ்சையா மட்டும் இருந்து பாருங்க. நீங்க கர்த்தரை வாஞ்சிங்க, அப்போ உங்களை 10 பேரிட நீங்க சம்பளம் வாங்குறவங்களா இல்ல, கர்த்தர் உங்களை சம்பளம் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்னுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை,
நினைவு தெரிந்து இந்த நாள் வரையும் எனக்கு இருக்கிற விருப்பம், எனக்கு இருக்கிற ஆசை, எனக்கு இருக்கிற எண்ணம் எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான். கர்த்தர் அவருடைய விருப்பத்தை நிறைவேறட்டும், அவருடைய ஆசையை நிறைவேறட்டும், அவருக்காக ஊழியம் செய்யணும், அவருக்காக பாட்டு பாடணும், அவருக்காக இந்த பட்டணத்தை ஆயத்தப்படுத்தணும், ஒரு பெரிய திருச்சபையை கட்டணும். இப்படிப்பட்ட ஆசை தான் எனக்கு உள்ளுக்குள்ள நிறைய வந்துட்டே இருக்குது அப்பல இருந்து இப்ப வரைக்கும். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, உங்களுக்கு முன்பாக தலைமையாய் நிற்பதற்கு எனக்கு படிப்பில்லை, எனக்கு அறிவில்லை, எனக்கு ஞானம் இல்லை, தலைமைத்துவத்துக்குள்ள இருக்கிற ஒரு குவாலிட்டி கூட எனக்குள்ள இல்லை. ஆனா ஆண்டவர் சமூகத்துல வாஞ்சித்து ஓடுனதுனால கர்த்தர் என்ன எப்படிதான் வச்சிருக்கிறார்னா, கர்த்தர் தலைமையாய் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு நடக்கும், இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நடக்கும். ஒரு நாள் கர்த்தர் உன்னை தலைமையிலே நிறுத்த போகிறார். கர்த்தர் உன்னை அநேகத்தின் மேல அதிகாரியாய் கர்த்தர் வைக்க போகிறார். அதிகாரம் உங்களுடைய கையிலே கொடுக்கப்படும். யோசேப்புனுடைய கையிலே அதிகாரம் கொடுக்கப்பட்டது போல இந்த சத்தத்தை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பேர் மேல, கரங்களை தட்டி கொண்டிருக்கிறவர்கள் மேல கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் வைப்பார். அவர்கள் உன்னை ஆள மாட்டார்கள், ஆனால் நீ அவர்களை ஆண்டு கொள்ளுவாய். கர்த்தர் செங்கோலை கர்த்தர் உங்களுடைய கரத்திலே கர்த்தர் கொடுப்பார். உன் கையிலே போடப்பட்டிருக்கிற கையெழுத்திற்கு பெரிய மதிப்பு உண்டாகும். சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். உன்னுடைய கையெழுத்துக்காக ஜனங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். உன்னுடைய கையெழுத்து ஒரு வேல்யூ, ஒரு நல்ல மதிப்புள்ள ஒரு கையெழுத்தாய் மாற்றப்படும். கைகளை தட்டி விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே ஆம் என்றும் ஆமென் என்றும் ஓ ஹalleluya ஹalleluya. வாஞ்சையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எப்படி நிறுத்துவார் அப்படின்னா, தலைமையாய் நிறுத்துவார். வாலிப தம்பி, உன்னுடைய பிசினஸ்ல உன்னால மேற்கொள்ள முடியலையா? உனக்கு இந்த உலகத்துல எந்த வேலையும் கிடைக்காம நீ தடுமாறி கொண்டிருக்கிறாயா? சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு கூட உன் கையில ஒண்ணுமே இல்லாம இருக்குதா? எல்லாமே உன்னை விட்டு இழந்து போகிறதா? நான் உனக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறேன். நீ இயேசுவை வாஞ்சி, நீ இயேசுவை வாஞ்சியோட தேடு, பைபிளை வாஞ்சியோட தேடு. உன்னுடைய கண்ணீர் பைபிளை நினைக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தையை நினைக்கட்டும், உன்னுடைய முழங்கால் தரையிலே ஊனப்படட்டும். கர்த்தரை நோக்கி அப்படியே வாஞ்சையாய் உங்களை தேடுவேன், உங்களை தேடுவேன் அப்படின்னு தேடு. நான் நம்புறேன், நீ நினைக்காத இடத்திலிருந்து கர்த்தர் ஒரு உயர்வை உனக்கு கொண்டு வருவார். உனக்காக பாதையை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். அவரே உனக்கு வழியை கர்த்தர் கொடுப்பார். நீ தலைமைத்துவத்தில் தான் இருப்பாய். ஓ ஹalleluya. நம்பாதது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு என்ன கொடுங்கன்னா, வாஞ்சையை கொடுங்க. ஆமென் ஹalleluya. நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். வேதத்திலே ஏலியினுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களா இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு வாஞ்சையெல்லாம் பாவம் செய்யணும், தப்பு பண்ணணும், நல்லா சாப்பிடணும். அதுவும் ஒருவேளை அவங்க அவிச்ச இறைச்சியை கொடுத்தா அது எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பச்சை இறைச்சி தான் வேணும், எங்களுக்கு பிரியப்பட்டது போல உப்பு மிளகு காரம் எல்லாத்தையும் வச்சு எங்களுக்கு நாங்க டேஸ்டா சாப்பிடணும், நல்லா சாப்பிடுவோம், எங்களுடைய உடம்ப நாங்க வளர்த்திக்குவோம். அந்த உடம்புல இருக்கிற மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதற்கு அங்க இருக்கிற எல்லாரோடையும் அசுத்தமா நடப்போம். அவங்களுடைய விருப்பம் எல்லாம் அதுதான். ஆசாரியர்கள் வேண்டாம்ப்பா, நீங்க இவ்வளவுதான்ப்பா சாப்பிடணும், உங்களுடைய லிமிட்டேஷன் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது கூட அவங்களெல்லாம் உதறி தள்ளிட்டு எங்களுக்கு வேணும்னு வலுக்கட்டாயமா பிடிச்சாங்க. ஆனா அந்த கூட்டத்திலேயே ஒருவன் சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். அவனுக்குள்ள ஒரே ஒரு வாஞ்ச, தேவாலயத்தினுடைய விளக்கு அணைகிற வரைக்கும் கர்த்தர் சமூகத்திலேயே காத்திருக்கணும். ஏலிக்கு படைவிட செய்யணும், அந்த ஆலயத்துல இருக்கிற எல்லா தட்டுமுட்டு ஜாமான்களையும் துடைக்கணும். கர்த்தருடைய சத்தத்தை ஏலி கூப்பிட்டாரா, ஊழியக்காரனுக்கு உதவி செய்யணும். கொஞ்ச நாள் தாண்டினது, ஏலியினுடைய பிள்ளைகள் 2 பேரும் சங்காரமானார்கள். ஆனால் சாமுவேலை குறித்து வேதம் சொல்கிறது, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் கர்த்தர் அவனை தலைவனாய் மாற்றினார். ஓ ஹalleluya. சவுல் தாவீது என்கிற 2 மகா பெரிய ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற பெரிய கிருபையை கர்த்தர் யாருக்கு கொடுத்தார்? கர்த்தர் சாமுவேலுக்கு தந்தார். ஆமென் சொல்லுங்க. வாலிப தம்பி தங்கச்சிகளை ரொம்ப அன்பாய் கேட்கிறேன், தம்பி நீ கொஞ்சம் வாஞ்சையா இருப்பா, நீ ஆண்டவரிடத்துல வாஞ்சியாரு, நீ பைபிளை தூக்கிட்டு உன் அறைக்குள்ள போகணும், அதை கர்த்தர் பாக்குறாரு. உனக்குன்னு ஒரு தனி ஜப அறை இருக்கணும். நீ திருச்சபைக்கு தனியா ஒரு இடத்துல முழங்கால் படிடணும். உனக்குன்னு கண்டிப்பா ஒரு இடம் இருக்கணும்ப்பா. நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடணும்ப்பா. உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பெரிய உறவு இருக்கணும்ப்பா. நீ அதெல்லாம் வாஞ்சிக்காத, பரிசுத்தமா வாழணும்னு உனக்குள்ள ஒரு வாஞ்சை வரட்டும். ஆண்டவரே எனக்கு அந்த வாஞ்சையை தாங்க. நான் சொல்றேன், உன்னை உயர்த்துறதுக்கு யாருமே முன்வராட்டா கூட பரவாயில்ல, கர்த்தர் உன்னை வெகு சீக்கிரத்துல எங்க வைப்பார்னா தலைமையாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். நீ ஆளுகை செய்கிற ஒரு நாள் வரும். ஆமென் சொல்லுங்க. அந்த வாஞ்சையை கர்த்தர் இன்னைக்கு நான் சொல்றேன், பேச 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 கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடுவார் என்று நான் நம்புகிறேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் தருவார். ஆமென் ஆமென். நீ மொபைல்ல நிறைய நல்ல ஆண்டவருடைய பாடல்களை கேட்கறதுக்கு ஒரு வாஞ்சை வேணும். அது வாஞ்சையா நல்லா மறக்க முடியாது. நான் ஏன் இந்த சாட்சியெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இதுதான் எங்க வாழ்க்கையினுடைய அஸ்திவாரமா இருந்துச்சு. எங்களுடைய காலேஜில் 30 பேர் படிப்பாங்க. அந்த 30 பேருக்கும் ஒரே ஒரு வாக்குமேன் இருக்கும் பாருங்களேன். அந்த ஒரு வாக்குமேன்ல அந்த அந்த பாட்டை கேட்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷம், அப்படியே கெஞ்சி போய் நிற்போம். அப்போ அந்த வாக்குமேனை கொடுப்பாங்க. அந்த காதுல போட்டு அந்த பாட்டை 10 நிமிஷம் கேட்டா அந்த பாட்டோடு சேர்ந்தே அழுவோம், அந்த செய்தியோட சேர்ந்தே அழுவோம். அந்த என் இதய நாயகன் அப்படின்ற சீடி தான் அப்பவே ரொம்ப ஃபேமஸான சீடி.
நான்லாம் 2000 எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து அந்த அந்த சிடி வந்து கொடி கட்டி பறந்து அதோட பாடல்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அப்போ அந்த பாட்டை கேட்டு கேட்டு அழுவோம். நான் நம்புறேன் அன்னைக்கு இருந்த அந்த வாஞ்சையினால கர்த்தர் இன்னைக்கு தலைமைத்துவத்தையே கத்த தந்தாரு. விருப்பப்படுறீங்களா? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நீங்க எப்படி வரணும்? மான்களை போல நீங்க வாஞ்சிக்கணுமா? மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல. உங்களுக்கு வெயில்ல நடந்துட்டு வரும்போது தண்ணி தாகம் எடுத்தா அந்த தண்ணி யாராவது ஒருத்தர் குடிச்சாங்கன்னா எதையுமே பார்க்காம மடக்கு 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 குடிப்போம் பாருங்களேன். அவ்வளோ விருப்பம். அப்போ சங்கீதக்காரனும் அப்படிதான், அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். 1ஆம் அதிகாரம் ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்தில் நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ரூத்தினுடைய சரித்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஓர்வாள் ரூத் 2 பேரும் நகோமியினுடைய மகன்களை திருமணம் பண்ணினாங்க. அப்போ 2 பேருமே தன்னுடைய கணவனாரை இழந்த உடனே நகோமி தன்னுடைய ஆண்டவரை குறித்து நிறைய வார்த்தையை சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்படி நடக்கும், இப்படி ஆண்டவர் பெரியவர், எங்க ஆண்டவர் இவ்வளவு பெரிய உயர்ந்தவர், நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, எல்லாத்தையும் சொல்லி கேட்ட உடனே இந்த ரூத்துக்கு என்ன தோணுது அப்படின்னா, அந்த ஆண்டவர் மேல ஒரு வாஞ்ச வருது. சரி பரவாயில்ல, நம்ம இந்த ஊர்ல இருந்தா பாவத்திலேயே அழிஞ்சிருவோம், இந்த ஊர் அக்கிரமத்தின் ஊரு, இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் வந்து பரிசுத்தவான்கள் அல்ல, இவர்களுக்கு யாருக்குமே கடவுள் பயம் கிடையாது. ஆனா இந்த நகோமி சொல்லுகிற இவங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க போல, இவங்க ஆராதிக்கிற கடவுள் வந்து பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற கடவுள். ஒரு பெரிய ஆசை வருது. அப்போ இந்த நகோமி வந்து தன்னுடைய அந்த தேசத்தை விட்டு புறப்படும் போது 2 பேரையும் பார்த்து சொல்றாங்க, இல்ல என் மக்களையே திரும்பி போங்க, நீங்க ஏன் கூட வர வேண்டாம். நீங்க உங்க வீட்டுக்கு போனீங்கன்னா உங்க அம்மா அப்பா உங்களுக்கு நல்ல கணவனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா என்னால அது முடியாது. ஆனா ரூத் ஒரு பெரிய தீர்மானம் எடுத்தாங்க, இல்ல நான் உங்களோட தான் வருவேன், உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன். அவள் தன்னோடு கூட வருகிறதுல ரொம்ப வாஞ்சையா இருக்கிறதுனால அந்த மனுஷியால ஒன்றும் பண்ண முடியல. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ரூத்தினுடைய ஒரே ஒரு வாஞ்சையினால வேதம் சொல்லுகிறது, இழந்து போன சகலவற்றையும் கர்த்தர் அவளுக்கு பல மடங்கு கர்த்தர் திரும்பி தந்தார். ஆமேன் சொல்லுங்க. அவளை கனத்தினால கர்த்தர் அலங்கரிச்சார். எத்தனை பேர் ஆமோதிக்க முடியும்? ஆமேன் சொல்லுங்க. நான் நம்புறேன், வாஞ்சையினால கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உங்களை கர்த்தர் நீங்க என்னென்ன இழந்தீங்களோ, இந்த உலகத்துல இருக்கிற பார்வைக்கு நீங்க எல்லாம் இழந்தது மாதிரி தெரியலாம், ஆனா கர்த்தர் நீங்கள் இழந்தது எல்லாவற்றையும் உங்களுக்கு திரும்பவும் கர்த்தர் தருவார். ஆமேன் சொல்லுங்கள். அவளுக்கு அந்த வாழ்க்கை திரும்ப கிடைத்தது. அவளுக்கு யாருமே கொடுக்க முடியாத அந்த வசதி கர்த்தர் அவளுக்கு திரும்ப கொடுத்தார். நம்மையும் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, நீ இழந்தது அனைத்தையும் உனக்கு நான் திரும்ப தருவேன். விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர்? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வாஞ்சையினால 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர போறாரு. நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், நம்முடைய சகோதரர்களுக்கு முன்பாக நமக்கு என்ன பண்ணுவாராமா, கர்த்தர் ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் தருவார். உங்க வம்சத்தில் இருக்கிற எல்லாரை விட வாஞ்சையா இருக்கிற பிள்ளைகளுக்கு என்று ஒரு உயர்வை கர்த்தர் தருவாராக. நம்பர் 2, இரண்டாவதாக உங்களுக்கு வாஞ்சையா இருக்கிறதுனால, உண்மையாய் வாஞ்சிக்கிறதுனால கிடைக்கிற 2வது ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தர் உங்களை ஒரு தலைமைத்துவத்தில் கர்த்தர் உங்களுக்கு நிறுத்துவார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் நீங்கள் வாஞ்சையா இருப்பீர்களே ஆனால் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் தருவார். நீங்க நினைக்கிறதை காட்டிலும் பல மடங்கு உங்களுடைய கரங்களிலே பணங்கள் வரும், உங்களுடைய கரங்களிலே உயர்வு வரும், உங்களுடைய கரங்களினாலே பத்திரத்திற்கு நீங்கள் கையெழுத்து போடுவீர்கள். உங்களுடைய கரம் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை வாங்கும். உங்களுடைய கரம் அநேகருக்கு கொடுக்கும். ஆண்டவர் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு கருவியாய் கர்த்தர் மாற்ற போறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்க போறோம், ஆண்டவரே எனக்கு என்ன கொடுங்க அப்படின்னா, உங்க மேல, உங்க வசனத்தின் மேல, உங்க திருச்சபை மேல ஆண்டவரே எனக்கு ஒரு வாஞ்சையை கொடுங்க ராஜா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுடைய எதிர்காலம் யாருடைய கரத்தில் இருக்கின்றா? கர்த்தருடைய கரத்திலேயே இருக்கிறது. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை என் கர்த்தர் கிருபையாய் அமைத்து கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ரூத்தினுடைய வாழ்க்கையிலே ஒரு எதிர்காலம் அவர்களுக்கு இருந்தது. அவர்களுடைய வாஞ்சை ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்குமே. ஆனால் இன்றைக்கு நமக்கும் ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அருமையான பாஸ்டர்
தாமஸ் ராஜ் அவர்கள் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு சாட்சி அவர்கள் சொன்னாங்க. இன்றைக்கு அவங்க லட்சக்கணக்கான ஊழியக்காரர்களுக்கு அவர்கள் தகப்பனாக இருக்கிறார்கள். அப்ப அவங்களுடைய தகப்பனார் திருநெல்வேலி ஒரு பெரிய பணக்காரர். ஆனா தன்னுடைய நண்பர்களால ஏமாற்றப்பட்டு எல்லாத்தையும் அவர் இழந்துட்டாரு. அதுக்கப்புறம் சென்னையில ஒரு கடையில மூட்டை தூக்குற வேலை பார்த்தாரு. அவருடைய படிப்பெல்லாம் அவரை விட்டு போயிருச்சு. 3ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் அவரால் படிக்க முடிஞ்சிருச்சு. படிப்பெல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த மூட்டை தூக்குற நாள்ல அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே மூட்டை தூக்குற இடத்திற்கும் ஏசிய திருச்சபைக்கும் கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருக்கு மேல அவர் டிராவல் பண்ணணும், நடந்துதான் போகணும். அவர் என்ன பண்ணுவாராமா, ஒவ்வொரு நாளும் அந்த வேலை முடியும் போது ஓடுவாராமா. வாரத்துல அந்த சனிக்கிழமை அந்த காத்திருப்பு கூட்டம் நடக்கும். அந்த காத்திருப்பு கூட்டம் அப்பெல்லாம் ரொம்ப வெற்றியா நடக்கும். நிறைய மணி நேரங்கள் நடத்துவார்கள். ஒரு நாள் வேகமாய் ஓடி சர்ச்சுக்குள்ள போய் காத்திருப்பு கூட்டத்தில் கட்டன் பண்ணாரு. அந்த காத்திருப்பு கூட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பாஸ்டர் அப்படியே நடந்து வந்தா பார்த்தா சர்ச்சினுடைய வாசல்ல இருந்து அப்படியே ஒரு ரத்த கரை, சொட்டு சொட்டா ஒரு ரத்தம் விழுந்திருக்கிறத பார்த்தாராமா. அப்ப இவர் அந்த வாசல்ல இருந்து இந்த ரத்தம் எங்க போகுது அப்படின்னு பார்த்தா கரெக்டா பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஐயா உட்கார்ந்து இருந்த இடத்துல அந்த ரத்தம் நிறைய இருந்துச்சு. என்னடா நீ இருந்த இடத்துல ரத்தம் இருக்கு அப்படின்னு திரும்பி பார்த்தா காலை பார்த்தா இவர் ஓடி வரும்போது ஏதோ ஒரு இரும்பு தகடு அவருடைய கால கிழிச்சு அங்கே இருந்து அவருடைய ரத்தம் கொட்டிட்டே இருந்தது. அவருக்கு தெரியல, ஆண்டவர் மேல, அந்த ஊழியத்தின் மேல, அந்த ஜபத்தின் மேல அவர் வச்சிருந்த வாஞ்சையினால தன்னுடைய கால்ல இருந்து ரத்தம் ஒழுகிறது கூட அவருக்கு தெரியாம. அதற்கு பிறகு பார்த்தா அதுக்கு பிறகு திருப்பி ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க அதுல கட்டு போடுறதுக்கு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவரை எவ்வளவு நம்பி இருக்காரு தெரியுமா? அவரை பார்த்தா யாரும் படிக்காதவர்கள் என்று சொல்லவே முடியாது. இன்றைக்கு பெரிய பெரிய ஞானிகளுக்கு கர்த்தருடைய போதனையை போதிக்கிற ஒரு தேவ மனுஷனா கர்த்தர் அவரை மாத்தினாரு. அவருடைய திருச்சபையிலே சாதாரணமான பிள்ளைகளாக உள்ள வந்தவங்க இன்னைக்கு நிறைய பேர் டாக்டர்களாகவும் இன்ஜினியர்களாகவும் பெரிய பெரிய தொழில் அதிபர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிற ஒரே ஒரு சாட்சி, நாங்கள் வளருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உண்டு பண்ணின தகப்பன் இவர்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஞானம் எல்லாம் எங்க வந்துருச்சு? இந்த உயர்வெல்லாம் எங்க இருந்து வந்துருச்சு? நான் நம்புறேன், கர்த்தரிடத்துல வாஞ்சையா இருக்கிறவங்கள ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார்னா வெட்கப்படுத்தவே மாட்டார். என்னைக்காவது ஒரு நாள் அப்படி உங்களுடைய ஞாபகமே தெரிஞ்சு அப்படி நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்களா? ஒரு நாள் நீங்க ரட்சிக்கப்பட்ட புதுசுல எவ்வளவு வாஞ்சியா இருந்தீங்க, ஆனா இப்ப நிறைய பேருடைய வாஞ்ச குறைஞ்சிருச்சுல்ல. நீங்க பின்மாறி போயிட்டீங்கல்ல, தூரத்துல நிக்கிறீங்கல்ல. இப்ப ஜெபம் பண்ண கூப்பிட்டா உங்களுக்கு கோபம் வருது இல்ல, இன்னைக்கு பைபிள் வாசிக்க சொன்னா உங்களுக்கு நிறைய கோபம் வருது இல்ல. அன்னைக்கெல்லாம் வேதத்தை படிக்கிறதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டா படுத்தீங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசுல பைபிளை வாசிச்சு முடிச்சீங்கல்ல, ஆனா வருஷா வருஷம் நீங்க வாசிக்கிறீங்களா? இந்த பைபிளை தூக்குறீங்களா? ஆண்டவர் சொல்றது, நீ என்னிடத்தில் வாஞ்சையா இருந்தா நான் உன்னை விடுவிப்பேன், நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலேயே வைப்பேன். ஹல்லேலூயா. சோ வாஞ்சையினாலே வருகிற 3வது ஆசீர்வாதம், நீ இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தந்து உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். சிஸ்டர், பிரதர், இந்த ஜபத்துல இருக்கிற யாராவது ஒருத்தருடைய பிள்ளை ஆண்டவரை ரொம்ப நம்புறானா, ஆண்டவரை ரொம்ப சார்ந்து வாழ்றாங்களா? பாஸ்டர், இவன் ரொம்ப சச்சுன்னு போறான், ஜபம் இருக்கான், ஆண்டவர் இருக்கான், வேற எதுலையுமே இவன் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறான், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க அந்த குழந்தையை குறித்து கவலைப்படாதீங்க. அவன் உண்மையா கர்த்தரிடத்துல வாஞ்சியா இருந்தா நான் நம்புறேன், உன் கண்ணுக்கு முன்னாடி உன் பிள்ளைய கர்த்தரே உயர்த்துவார். அவன் காற்றையும் காண மாட்டான், மழையையும் பார்க்க மாட்டான், ஆனால் அவனுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அவனுக்கு உலக ஞானம் இருக்காது, ஆனா கர்த்தருடைய ஞானம் அவனோடு கூட இருக்கும். உலகத்தில் இருக்கிற எந்த உயர்வும் அவனை உயர்த்தாது, ஆனால் கர்த்தரே அவனை எல்லாரை விட மகிமையாய் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. சோ எல்லாரும் இன்னைக்கு என்ன ஜெபிக்கணும்னா, கர்த்தாவே எனக்கு என்ன கொடுங்கண்ணா, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வாஞ்சையின் அளவு தான் வரங்களின் அளவு. வாஞ்சை தான் உங்க எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கும். வாஞ்சையா இருந்தா ஆண்டவர் உங்களை விடுவிப்பார், உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார்.